தற்போது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் குறித்த பணிகளில் அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன. அஇஅதிமுக மற்றும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் உள்ளிட்டோர் இப்போதிருந்தே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆட்சியை பிடிப்பதில் அனைத்து கட்சிகளும் எப்படிப்பட்ட வியூகங்களை வகுப்பது, யாருடன் கூட்டணி வைப்பது என்பது பற்றியெல்லாம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் தேர்தலுக்கான பணிகளை தொடங்குவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது தேர்தல் களத்தின் வேகத்தை கூட்டியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். தேர்தலை ஒட்டி ஏற்கனவே அஇஅதிமுகவில் பல நிலைப்பாடுகள் இருந்து வருகிறது. அக்கட்சியின் தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு தலைமை பொறுப்பில் ஏற்பட்ட போட்டிகள் காரணமாக அக்கட்சி பிளவு ஏற்பட்டது. அதன் பிறகு ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்தும் ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வந்தது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அஇஅதிமுகவை விமர்சனம் செய்ய சாதகமான சூழலை உருவாக்கி கொடுத்தது. இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அஇஅதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று பேசியிருந்தது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சி நிர்வாகிகள் இது பற்றி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதிமுக ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுத்து வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இதுகுறித்து 10 நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு கெடு விதித்தார். அந்த கெடுவும் கடந்த 15ஆம் தேதி முடிந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு பதில் அளிக்கும் வகையில் சென்னையில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய பழனிசாமி, அதிமுக கட்சியை கவிழ்க்க வாக்களித்தவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தோம், அதிமுக அலுவலகத்தை தாக்குனாங்க, அதிமுக ஆட்சியை கவிழ்க்க 18 எம்எல்ஏ கடத்தினவரை எப்படி கட்சியில வச்சுக்க முடியும் என்று பேசியிருந்தார். இதற்கிடையே செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.